ஏய் டேய் எவ்வளவு சொல்லுச்சுடா பாரு அந்த ஆள்கிட்ட. டப்புன்னு தண்ணி பழத்தை பார்த்தது இப்படி மாறிட்டியா? பாரு படிச்சு சொல்லிட்டு போச்சு, அண்ணே இங்க பாருனே உன்னை பலதும் காட்டி மயக்குவாங்கன்னே, விழுந்துராதனே, இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுனே, நேற்று சுபிக்ஷாக்கு வந்து அத்தனை அப்ரூவ் பண்ணி விட்டு நீ தான், தயவு செய்து இன்னைக்கு வந்து நான் சொல்றதை கேளுனே, அவங்க வந்து அதை காட்டுவாங்க இதை காட்டுவாங்க, வாங்கிறாதனே. சி பாரு, நான் இன்னைக்கு உனக்குதான் பாரு. இந்த கவர் கேங் எல்லாமே உட்காந்து வந்து டிஸ்கஷன் போட்டு அதில் வந்து இவர் பாரு தோளில் சாய போனது, லவ் யூ அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கு. ஆட்டி செருப்படி வாங்கி தான் வெளியே வர போறாருன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணாரு தெரியுமா? இவங்க வந்து வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க உள்ள, தண்ணி பழம், பிக் பாஸ் அதை வெட்டி வச்சு இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜோலி முடிக்க போறாங்க உன்னைய, அது மட்டும் தெரியுது. வாட்டர் மெலனை கட் பண்ணிட்டு வந்து சபரி இவங்க எல்லாருமே வந்து இவரை கரெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்து கரெக்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த ஆள் வாட்டர் மெலனை சாப்பிட்டு அங்கே போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எனக்கு QC ஆரம்பமாக போகுது, அங்கே போயிட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வாட்டர் மெலன் பீஸை கிடைச்சதும் ஓகே பண்ணுவோம், நம்மளுடைய மெயினான இது அதை பண்ணுவோம் அப்படின்னு சுபிக்ஷா கூப்பிட்டு, சுபிக்ஷா இந்த சைடு கடி, நான் அந்த சைடு கடிக்கிறேன், நம்ம அந்த ஒரு மாலை அந்த பாட்டுக்கு ரெடி பண்ணுவோம். இல்லை சுபிக்ஷா கேட்குது பாருங்க, அண்ணே நான் இந்த சைடு கடிக்கிறேன், இதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு கொடுனே. இது முடிச்சதுக்கப்புறம் சுபிக்ஷா போயிடுச்சு. வியானா வாங்க. அவர் அப்படி கடிக்கிறாரு, இது பக்கத்தில் வியானா போனதுக்கப்புறம் அவங்க அரோரா கூப்பிடுங்க, டேய் லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும்டா, அந்த புடிங்கடா, கட்டுப்படுத்துங்களேன்டா யாராவது அப்படின்னு நம்ம வெளியிருந்து கூச்சல் போட வேண்டியதா போச்சு. எதுக்கியா தண்ணி பழத்தை கொடுத்து உயிரை வாங்குறீங்க? அந்த ஆள் இல்லாமையே பண்றதை நம்மளால தாங்க முடியல. தண்ணி பழத்தை வேற கொடுத்து, இந்த தண்ணி பழ ஸ்டாரோட வந்து அவரோட பெரிய இதா இருக்கு. எவ்வளவு ரிவ்யூ பண்ணாலும் எவ்வளவு இது பண்ணாலும் இந்த தண்ணி பழ ஸ்டார் வந்து அவர் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு நமக்கு தனியா ஒரு உடல், தனியா ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வேணும் போல் இருக்கு. அதனால மக்களை தயவு செய்து விட்டுருங்க, நீ நான் போறேன். வெளியே வந்து பாரு நீ இந்த சைடு கடி, நான் அந்த சைடு கடிக்கிறேன், செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க அப்படின்ற வேர்டு வரும்னு நினைச்சேன். பாரு வந்து போயா இந்த சைடு கடி, அந்த சைடு கடியாமா போயா அப்படின்றாரு. என்னெல்லாம் நடக்க போதோ இன்னைக்கு தெரியல மக்களே.